சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே தராவீஹ் தொழுகுவதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து சிரமம் பார்க்காமல் நன்மையை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக. ஆமீன். ரமலானுடைய மாதம் என்பது தராவீஹ் தொழுவதற்கான மாதம், குர்ஆன் ஓதுவதற்கான மாதம், நோன்பு இருப்பதற்கான மாதம் என்றெல்லாம் நாம் சொல்லி வந்தோம். அந்த வகையில் இந்த ரமலான் மாதம் என்பது துவா செய்வதற்கான மாதம். அதிகம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இருக்கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே அதிகம் துவா செய்ய வேண்டிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அதிலும் குறிப்பாக 2 நேரம், சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும், இஃப்தார் என்கிற அந்த நோன்பு திறக்கிற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு சஹருடைய நேரத்தில் துவா செய்யறதுன்றதும் கிடையாது, தஹஜ்ஜத் தொழுகிறதும் கிடையாது. எந்திரிச்சோன்னு முதல்ல டிவியை போட்டு எந்த சேனலில் என்ன அஜர்த்து பயான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். வருஷம் 365 நாள் யூடியூப்பில் எல்லா பயானும் எந்த நேரத்தில் போட்டு கேட்டாலும் நமக்கு கிடைக்குது. ஆனால் அப்போல்லாம் பயான் கேட்கணும்னு ஆசை வராது, சஹருடைய நேரத்தில் மட்டும் பயான் கேட்கணும்னு ஆசை வரும். அப்படி கொஞ்ச நேரம் டிவி அப்படி திருப்பி பார்த்துட்டு இந்த அஜரத்து நல்லா பேசுகிறாங்க, அந்த அஜரத்து இந்த டிவியில் பேசுகிறாங்கன்ட்டு கடைசியாக நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து பாங்க சொல்லி எப்படா ஃபஜ்ர் தொழுது அப்படி தூங்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஆனால் இந்த சஹருடைய நேரம் இருக்கிறது, அது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். நல்லடியார்கள் அந்த சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அப்ப நல்லடியார்களுடைய பண்பு என்பது என்ன? அந்த சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது, இது நல்லடியார்களுடைய பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 குரல்களை அல்லாஹ் கேட்பதற்கு விரும்புகிறான், 3 பேருடைய குரலை அல்லாஹ் கேட்பதற்கு விரும்புகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது சௌத்து தீக், சேவலுடைய குரலை அல்லாஹ் கேட்பதற்கு பிரியப்படுகிறான். ஏனென்றால் சேவல் அது காலையிலே விடியற் காலையில எந்திரித்து அது ஃபஜ்ருக்கு எழுப்பி விடுகிறது, அதனால் எல்லோரும் எழுந்திருக்கிறார்கள். எனவே சேவலின் குரலை கேட்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சௌத்துல்லதி யக்ரவுல் குர்ஆன், ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுகிறார், அந்த குர்ஆன் ஓதுகிற சத்தத்தை அல்லாஹ் கேட்பதற்கு பிரியப்படுகின்றான். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸௌத்துல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், இந்த சஹருடைய நேரத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திக்ஃபார் செய்கின்றவருடைய குரலை கேட்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. துஆன்றது சாதாரண விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே போன்று இஃப்தாருடைய நேரம், இந்த இஃப்தாருடைய நேரத்திலே அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அத்தனை திரைகளும் நீங்கி விடுகிறது. திரைகளே இல்லாமல் அல்லாஹ் அடியானின் பக்கம் நெருங்கி விடுகிறான் இஃப்தாருடைய நேரத்திலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேருடைய துஆ மறுக்கப்படுவது அல்ல, 3 பேருடைய துஆ மறுக்கப்படாது என்று சொல்லிவிட்டு முதலாவது யார் தெரியுமா? அஸ்ஸாயிம், நோம்பாளியுடைய துஆ. எப்போது அந்த நோம்பாளி செய்யக்கூடிய துஆ? ஹத்தா யுஃப்திர, அவன் இஃப்தார் செய்கிற போது ஒரு நோம்பாளி செய்யக்கூடிய துஆ அது மறுக்கப்படுவதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க, வல் இமாமுல் ஆதில்,
நீதமான அரசன், ஒரு நீதமான அதிகாரி மக்களை நிர்வகிக்கிற போது அவன் நீதமாக நடக்கிறான். அதனால் அவன் செய்யக்கூடிய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும், மறுக்கப்படாது. மூணாவது சொன்னாங்க, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவா அது மறுக்கப்படாது. ஒருவன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான், ஒருவனால் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான், அவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா செய்தால் அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும், மறுக்கப்படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளி இஃப்தாருடைய நேரத்திலே என்னென்ன ஐட்டங்களை நம்ம ரெடி பண்ணி இருக்கிறோம், அதை எப்படி நம்ம சாப்பிட போறோம்ன்ற எண்ணங்களை குறைத்து கொண்டு முன்கூட்டியே அதற்கான ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் இருக்கிறம் ஏந்தி துவா செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா ஹய்யுன் கரீம். உங்களுடைய இறைவன் அல்லாஹ் தஆலா மிகுந்த வெட்கமுடையவன், அவன் சங்கையாளன். எதற்கு தெரியுமா? யஸ்தஹி மின் அப்திஹி இதா ரஃபா யதைஹி இலைஹி. ஒரு அடியான் தன்னிடத்திலே கையேந்தி தன்னுடைய தேவைகளை கேட்கிறான். கையேந்தி அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் கையேந்தி கேட்கிறான். அவனுடைய கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சொன்னா, மனிதர்கள் கேட்டா கோவப்படுவாங்க. ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், சும்மா சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காதுன்னு நம்ம நினைப்போம், கடுப்பா இருக்கும். கேட்டுக்கிட்டே இருந்தா கோவப்படுவோம். ஆனால் அல்லாஹ் தஆலா கேட்காமல் இருந்தால் கோவப்படுவான். அல்லாஹ் கேட்காம இருந்தா கோவப்படுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஒரு மனிதன் துஆ செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அவன் மேல கோவப்படுறான். அது பெருமையுடைய அடையாளம். இன்னைக்கு நம்ம பார்க்கணும், துஆ செய்யறது குறைஞ்சிருச்சு. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அசத்து, நான் என்னதான் துவா, கஷ்டமான நேரத்தில் நான் துவா கேட்குறேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு பதிலே அளிக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் தன்னுடைய கஷ்டமான நேரத்தில், சிரமமான நேரத்தில் தன்னுடைய துவாவுக்கு அல்லாஹ் பதிலளிக்க வேண்டும் என்று யாராவது ஆசைப்பட்டால் முதல்ல சந்தோஷமான நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கணும். சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கணும். சந்தோஷமா இருக்கும் போது, மகிழ்ச்சியா இருக்கும் போது அல்லாஹ்வை மறந்துடுறோம். தொழுகிறது இல்லை, இபாதத்துகள்ல கவனம் செலுத்துறது இல்லை, வணக்க வழிபாடுகள்ல பொடுபோக்கா இருக்கிறோம். சந்தோஷமாக நல்ல முறையில் ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு இருக்கிற போது அல்லாஹ்வை மறந்து விட்டால், துன்பம் வருகிற போது அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் நம்முடைய துவாவை பதிலளிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை. உன்னுடைய துவா பதிலளிக்கப்பட வேண்டும் என்றால் சந்தோஷமான நேரத்திலையும் அல்லாஹ்வை நினைத்து பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. துவா கேட்கிற போது எப்படி இருக்கணும்? அப்படியே பராக்கா சும்மா பேருக்கு நாம்கா வாசுக்கு கையேந்தி அப்படியே சும்மா அப்படி இருக்கக்கூடாது. உள்ளபூர்வமாக நம்முடைய துவா வேண்டும். உள்ளபூர்வமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிற போது எப்படி இருக்க வேண்டும் என்றால், என் அல்லாஹ், என் ரப்பு என் துவாவுக்கு கண்டிப்பாக பதிலளிப்பான் என்கிற உறுதியோடு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அவருடைய உள்ளம் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. உலக சிந்தனைகளோடு வேற வேற சிந்தனையை மண்டையில மூளையிலையும் வச்சுக்கிட்டு சும்மா பேருக்கு கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இங்க சில பேர் சொல்றாங்க, நான் எவ்வளோ காலமா துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், இதற்காக செய்யறேன், அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லையா, அல்லாஹ்வுக்கு இரக்கமே இல்லையா, இந்த துவாவை ஏற்றுக்கொள்றதே இல்லையே அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அதுக்காக நம்ம துவாவை செய்யறதை விட்டுறக்கூடாது. நமக்கு உடனே கிடைக்கலன்றதுக்காக விட்டுறக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் அவனுடைய துவாவுக்கு அல்லாஹ் 3 விதமாக அல்லாஹ் பதிலளிப்பான். 3 விஷயத்துல ஏதேனும் ஒரு விஷயம் கிடைக்கும். ஒன்று, அவன் கேட்டதை உடனே கொடுத்துருவான். அவன் என்ன கேட்குறான்? அல்லாஹ் எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு நல்ல சொந்த வீடு வேணும், உடனே அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தில் அப்படி மிதமிஞ்சிய பரக்கத்து ஏற்படணும், இந்த ஊர்லயே நான் தான் பெரிய பணக்காரன் ஆகணும், அல்லாஹ் ஒன்று இந்த துவாவை உடனே பதிலளித்து விடுவான். இது ஒன்று. அப்படி உடனே பதிலளிக்காவிட்டால் அவன் செய்த துவாவை நாளை மறுமையில் அவனுக்கு சேமிப்பாக ஆக்கி விடுவான். ஒரு அடியா நாளைக்கு மறுமையில் போவான், பார்த்தா அவனுடைய நன்மை பட்டியல் அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் இதெல்லாம் நான் செய்யவே இல்லையே, நீ செய்யல, இந்த உலகத்துல என்கிட்ட இன்னென்ன துவாக்கெல்லாம் கேட்ட, அந்த துவாவுக்கெல்லாம் நான் உடனே கொடுக்கல, அதை நன்மையாக மறுமையில உனக்கு சேகரித்து வச்சுட்டேன், இந்த உனக்கு நன்மைன்னு அல்லாஹ் கொடுத்துருவான். இது 2வது. 3வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2ம் இல்லை என்றால்
நாம செய்யக்கூடிய துவா நமக்கு ஏற்பட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை தடுக்கும். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருக்குது, அவன் செய்யக்கூடிய துவா அதை தடுக்கும். உனக்கு பலா முசீபத் ஏற்பட இருக்கிறது, அவன் செய்யக்கூடிய துவா அதை விட்டு தடுக்கும். பொருளாதாரத்தில் கடுமையான நஷ்டம் ஏற்பட இருக்கிறது, அவன் செய்யக்கூடிய துவா அதை விட்டு தடுக்கும். இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று கிடைக்கும் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படின்னா நாங்கள் அதிகமாக துவா செய்வோம்னு சொன்னப்ப அல்லாஹ்வும் அதிகமாக துவா செய்வதை விரும்புகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்பது மிக முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயு துஆ அஸ்மான், நாங்க எந்த நேரத்தில் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் கேட்டப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவுடைய அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் இருக்கிறது. மற்ற மாசத்துல நம்ம ஃபஜ்ருக்கு தள்ளாடுறோம், ஃபஜ்ரே நமக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. இந்த ரமலான்ல நோன்பு வைக்கிற பரக்கத்துல நம்ம தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எந்திரிச்சிடுறோம். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். ரெண்டாவது சொன்னாங்க, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரத்தை பற்றி சொன்னாங்க. இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இந்த துனியாவுடைய வானத்தின் பக்கம் அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கிறானா, உங்களில் யாராவது துவா செய்பவர் இருக்கிறார்களா, நான் பதிலளிக்கிறேன் என்பானா. உங்களிடத்தில் யாராவது தேவையுடையவர்கள் இருக்கிறீர்களா, நான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன். பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா, பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அந்த தஹஜ்ஜத் என்கிற அந்த இரவனுடைய நடுநிசி நேரத்திலே அல்லாஹ்வே வானத்திலே இறங்கி வந்து கேட்கிறான் என்று நாம் ஹதீஸுகளை பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படணும்னா நம்ம ஹராம் நம்மள்கிட்ட கலக்கக்கூடாது, ஹராம் நம்மள்கிட்ட வரக்கூடாது, ஹராமான உணவு நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது, ஹராமான வியாபாரமோ ஹராமான கொடுக்கல் வாங்கலோ நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு அடியான் இருக்கிறான், அந்த அடியான் நீண்ட பயணத்திலே வருகிறான், தலையெல்லாம் பரட்டையாக இருக்கிறது, உடலெல்லாம் புழுதியாக இருக்கிறது, கையேந்தி அல்லாஹ்விடத்திலே யா ரப்பி யா ரப்பி என்று சொல்கிறான். பயணத்திலே செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படிப்பட்ட ஒரு நபர், அவர் பயணத்தில் இருக்கிறார், தலை பரட்டையாக இருக்கிறது, புழுதியாக இருக்கிறது, உடம்பெல்லாம் அப்படி சோர்வாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே கையேந்தி யா ரப்பி யா ரப்பி என்று துவா செய்கின்றான். ஆனால் அவனுடைய உணவோ ஹராமாக இருக்கிறது, அவனுடைய உடையோ ஹராமாக இருக்கிறது, அவனுடைய குடிபானமோ ஹராமாக இருக்கிறது என்றால் அவனுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவருடைய முக்கியமான நிபந்தனை, நம்மிடத்துல ஹராம் கலந்து விடக்கூடாது. ஹராமான உணவோ ஹராமான எந்த ஒரு விஷயமும் நம்முடைய உடலிலோ நம்முடைய வாழ்க்கையிலோ கலந்து விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். நம் துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் துவா செய்யும் போது ரெண்டு விதத்துல செய்யலாம். நம்ம செய்கின்ற நல் அமல்களை வசீலாவை வைத்து அல்லாட்ட கேட்கலாம், யா அல்லாஹ் இந்த நல்ல அமலை செஞ்சேன், இந்த தர்மத்தை செஞ்சேன், இந்த தர்மத்திற்காக என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள். யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருக்கு நான் உபகாரம் செஞ்சேன், என் பெற்றோருக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரிவர செஞ்சேன், இதன் பொருட்டால் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நான் இன்னாருக்கு உதவி செஞ்சேன், என்னுடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்ந்தேன், அதன் பொருட்டால் என்னுடைய துவாவை. இப்படி நாம செய்யக்கூடிய நல் அமல்களை அல்லாஹ்விடத்திலே வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையோ நல்லடியார்களையோ வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் அல்லாஹ் இப்படிப்பட்ட துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதை நாம் ஹதீஸுகளை பார்க்கிறோம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகம் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு, மற்ற மாசத்துலலாம் பள்ளி நிறையுதோ இல்லையோ, இந்த மாசத்துல பள்ளி நிறையுது. மற்ற மாசத்துல வீடுல முசல்லா போட்டு பெண்கள் அப்படியே பேணுதலா தொழுகிறாங்களோ இல்லையோ, இந்த மாசத்துல எல்லாரும் தொழுகிறாங்க, எல்லாரும் பள்ளிவாசல் வர்றாங்க. அது வாலிபர்ல இருந்து சிறுவர்ல இருந்து எல்லோரும் வரும். அந்த நேரத்தில் அதிகம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நம்ம துஆ செய்யணும். நம்முடைய கஷ்டங்களை, சிரமங்களை, துன்பங்களை, நம்முடைய தேவைகளை உலகத்தில் யார்கிட்டயோ கேட்கிறத விட அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இந்த ரமலான் மாதத்திலே பெறுவோம். அதிகம் துஆ செய்வோம். அல்லாஹ் இந்த மூன்று துஆக்களுடைய மூன்றிலே ஏதேனும் ஒன்றை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. ربنا توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه وأهل بيته وأهل طاعتك أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.